பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்கு நூல் இருந்ததாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் தூக்கு நூல் அவர் கையில இருக்கான். அவர் அது மாத்திரம் இல்ல, தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதில் மேல ஏசப்பா நின்றுட்டு இருக்கிறாராம். எத்தனை பேர் இதை கவனிச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா இது ஒரு ஜாக்கிரதையான ஒரு வார்த்தை. தேவ பிள்ளைகளே, நீங்க பேசுற நானா இருந்தாலும் சரி, கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களே, அவர் தூக்கு நூலை வச்சு பாக்குறாரு. உங்க வாழ்க்கையோ உங்க ஜீவியமோ அவர் வார்த்தையில கட்டப்படுதா, நீதி இருக்கா, பரிசுத்தம் இருக்கா, ஒழுக்கம் இருக்கா அப்படின்னு அந்த தூக்கு நூலை அவர் செக் பண்ணிட்டு இருக்காருங்க. இதுதாங்க ஆமோஸ் தீர்க்க தரிசின் இடத்துல பேசினார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பவுமே தூக்கு நூலை கையில வச்சிருக்கிறாரு. அவர் வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கைய, நம்முடைய ஜீவியத்தை, ஊழியத்தை கட்டுறமா அப்படிங்கிறத கவனிக்கிறார். எப்பவும் அந்த கவனத்தோடு நம்ம ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.